2021 ஆட்சிக்கு வந்த திமுக பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த செயலாளர்களை மாற்றி வந்தது. ஆனால் சுகாதாரத்துறையை மட்டும் கை வைக்கவே இல்லை. இதுகுறித்து பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தன. ஆனாலும் பெரிய அளவில் திமுக அரசு எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போனது. அப்போது கோவிட் சமயம் என்பதால் இந்த முறை தொடர்கிறது என நினைத்த போது திடீரென ஒரு அறிவிப்பு வெளியானது. சுகாதாரத்துறையில் திடீரென்று ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டு சிறப்பு செயலாளராக ஒருவர் நியமிக்கப்பட்டார். பின்னாட்களில் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்ட போது அவரே செயலாளராக நியமிக்கப்பட்டார். அந்த செந்தில்குமார் தான் இப்போது தாவேக ஆட்சியில் முதல்வர் விஜயின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1968 ஆண்டு ஜூலை 15 பிறந்தார் செந்தில்குமார். படிப்பில் ஆர்வமிக்கவராக இருந்த செந்தில்குமார் மத்திய பணியில் சேரும் ஆர்வத்தோட கல்லூரி படிப்பையும் தேர்வு செய்தார். இளங்கலை வேளாண் படிப்பை முடித்தார். படிப்பை முடித்த கையோடு அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வந்தவர் அதே துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார். பெரும் கனவுகளோடு படித்து UPSC தேர்வு எழுதிய செந்தில்குமார் 1995 ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றார். செந்தில்குமாருக்கு அவரது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டிலேயே IAS பிரிவும் ஒதுக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் பயிற்சியை முடித்தவருக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. உதவி ஆட்சியராகவும் சார் ஆட்சியராகவும் பணியாற்றிய செந்தில் கூடுதல் ஆட்சியராக விழுப்புரம் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டார். நில வருவாய்த்துறையில் பணியாற்றிய அனுபவமும் சென்னையை தவிர்த்த மாவட்டங்களில் பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு விரைவிலேயே மாவட்ட ஆட்சியர் பணியை பெற்று தந்தது. 2002 ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்ட செந்தில்குமார் 2004 வரை அங்கு பணியாற்றினார். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது. இதன் பிறகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, நிதித்துறை ஆகியவற்றில் இயக்குநராகவும் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவரை திடீரென அரியலூருக்கு டிரான்ஸ்பர் அடித்தது தமிழ்நாடு அரசு. வெறும் 4 மாதத்தில் மீண்டும் அங்கிருந்து தலைமைச் செயலகத்திற்கே வந்தார். அப்போதுதான் முதல் முறையாக சுகாதாரத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. சிறப்பு செயலாளராக சுகாதாரத்துறையில் பணியாற்றிய அனுபவம் அத்துறை மீது செந்தில்குமாருக்கு தனிப்பட்ட ஈர்ப்பை கொடுத்தது. இதனிடையே 2016 ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மறைந்துவிட முதல்வரானார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கான தனிச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அப்போது 3வது தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் செந்தில்குமார். அதிமுக ஆட்சி முடியும் வரை சுமார் 4 ஆண்டுகள் முதல்வரின் தனிச் செயலாளராக பணியில் இருந்தார் செந்தில்குமார். இந்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு செயலாளர்கள் மாற்றப்பட்டனர். ஆனால் சுகாதாரத்துறையை மட்டும் கை வைக்கவே இல்லை. இது குறித்து பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தன. ஆனாலும் பெரிய அளவில் திமுக அரசு எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போனது. அப்போது கோவிட் சமயம் என்பதால் இந்த முறை தொடர்கிறது என நினைத்த போது திடீரென்று ஒரு அறிவிப்பு வெளியானது. சுகாதாரத்துறையில் திடீரென்று ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டு சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் செந்தில்குமார். விமர்சனங்களை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் சில மாதங்களிலேயே அத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டார். செந்தில்குமார் செயலாளராக நியமிக்கப்பட்டார். சுமார் ஓராண்டு அங்கு பணியாற்றியவர் மீண்டும் மாற்றப்பட்டார். சுற்றுச்சூழல் துறையில் பணியாற்ற சென்றவரை கடந்த ஆண்டு மீண்டும் சுகாதாரத்துறைக்கே மாற்றியது தமிழ்நாடு அரசு. அப்போதுதான் கரூரில் தாவேக தலைவர் விஜயின் கூட்டத்துக்கு சென்று பல நெரிசலில் உயிரிழந்தனர். அப்போது நடந்த உடற்கூராய்வு, மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்தன. இதுகுறித்து உரிய தரவுகளோடு அனைத்து சந்தேகங்களுக்கும் பத்திரிகையாளர் முன் பதிலளித்தார் செந்தில்குமார். இந்நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட தாவேக ஆட்சி அமைய விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிதாக முதல்வர்கள் பதவியேற்கும் போது அவர்களது தனிச் செயலாளர்களே முதலில் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் முதல்வர் விஜயின் நம்பர் 1 தனிச் செயலாளராக செந்தில்குமார் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். நம்பர் 2 செயலாளராக லட்சுமி பிரியா IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார்.